முன்னாடி காலத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்ற ஒன்று பணக்காரங்கனால மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கிடைச்சு எவ்வளவு இன்கம் அவங்க வாங்குறவங்களா இருந்தாலும் சரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா எல்லாருனாலையும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா மாறிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா இருக்கணும்னா எது ரொம்ப முக்கியம்? லக்கா, டைமிங்கா, இல்ல மார்க்கெட் பத்தின டீப்பர் நாலேஜா, இல்ல பொறுமையா, இல்ல டிசிப்ளினா? ஸோ இந்த வீடியோவில் நாம இன்வெஸ்ட்மெண்ட் பைபிள் அப்படின்னே சொல்லப்படுற ஒரு முக்கியமான புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அந்த புக்கு நிறைய சாதாரண மக்களை பெரிய மில்லியனராக மாற்றிருக்கு. இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியே இந்த புக்கை நீங்கள் படிக்கணும்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜுமே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இப்போ எந்த புக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பெஞ்சமின் கிரஹாம் எழுதின த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற புக்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த புக்கு பல பேரோட வெற்றிக்கு உதவி இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியே உலக பணக்காரர்கள் பட்டியல் ஒரு இடம் பிடிச்ச வாரன் பஃபட் அவரும் ஒருத்தர். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த புக்கை எழுதி 75 வருஷம் ஆச்சு. இந்த புக்கு 1950ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ 2024ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. சோ நம்ம இப்ப இந்த புக்ல சொல்லிட்டு இருக்க முக்கியமான டேக் அவேஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல ஆத்தர் பெஞ்சமினோட கோர் ஐடியாவான வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னன்றதை தான் பார்க்க போறோம். வேல்யூ இன்வெஸ்டிங்னா ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அண்டர் வேல்யூவான ஒரு ஸ்டாக்கை வாங்கி மார்க்கெட் அதோட உண்மையான வேல்யூவை ரெகக்னைஸ் பண்ற வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் விற்கிறதுக்கு பேர் தான் வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்றாரு ஆத்தர். இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு பட்டுப்புடவை கடைக்கு போறீங்க. அங்க அந்த கடைக்காரர் ஒரு பட்டுப்புடவைய 5000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஆனா உங்களுக்கு அந்த பட்டு, அதாவது அந்த சில்க பத்தின ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கு. அதனால உங்களுக்கு தெரியுது அந்த பட்டுப்புடவையோட வேல்யூ 10,000 ரூபாய் இருக்குன்ட்டு. ஆனாலும் அந்த கடைக்காரர் சில காரணங்களுக்காக, உதாரணத்துக்கு அது ஒரு கிளியரன்ஸ் சேலா இருக்கலாம், அதனால அவரு அந்த பட்டுப்புடவைய 5000 ரூபாய்க்கு விற்கிறாரு. உங்களுக்கு அதை பத்தின ஒரு நாலேஜ் இருந்தனால டக்குன்னு அந்த பட்டுப்புடவைய வாங்கிடுறீங்க. சோ இதை தான் வேல்யூ பையிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை அதோட வேல்யூவை விட கம்மி பிரைஸ்க்கு வாங்குறது. சோ இதே கான்செப்ட் தான் நம்ம முன்னாடி பார்த்த வேல்யூ இன்வெஸ்டிங். அதாவது ஒரு ஸ்டாக் அதோட வேல்யூவை விட கம்மி விலைக்கு வாங்குறது. அது எப்படி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அதோட வேல்யூல இருந்து கம்மி பிரைஸ்க்கு விக்குதா இல்ல அதிகமான பிரைஸ்க்கு விக்குதான்னு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பத்தின ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். உதாரணத்துக்கு நம்ம இன்ஃபோசிஸ் எடுத்துப்போம். 2000ஆவது ஆண்டு குளோபல் லெவல்ல டெக் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய அடி வாங்குச்சு. ஆனா அப்ப உள்ள ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த டெக் கம்பெனிஸ்ல எந்த கம்பெனி ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்குன்ற ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இன்ஃபோசிஸ் மாதிரியான சில கம்பெனிஸ்ல நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தது. லாங் டேர்ம்க்குன்னு அவங்க ஒரு பிளான்ஸே வச்சிருந்தாங்க. சோ இதோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கே வாங்கிட்டாங்க. ஆனா இப்ப 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சொல்லவா வேணும், இன்னைக்கு இன்ஃபோசிஸ்ன்றது ஒன் ஆஃப் த டாப் ஐடி கம்பெனி. அதுல அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே இன்னைக்கு பெரிய மில்லியனர்ஸா இருக்காங்க. இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணணும்னா உங்களுக்கு முக்கியமா ஒன்னு இருக்கணும், அதுதான் பொறுமை. பொறுமையா வெயிட் பண்ணி நல்ல கம்பெனிகளோட ஷேர்ஸை கம்மி விலையில வாங்குனீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல அது உங்களுக்கு பெரிய ரிவார்ட்ஸை கொடுக்கும். ரெண்டாவது ஆத்தர் பேசுற விஷயம் த பவர் ஆஃப் மிஸ்டர் மார்க்கெட். இங்க மிஸ்டர் மார்க்கெட்னு அவர் ரெஃபர் பண்றது ஸ்டாக் மார்க்கெட் தான். இந்த மிஸ்டர் மார்க்கெட்ன்றவரு உங்களுடைய ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி. அவர் டெய்லி ஒவ்வொரு ஆஃபரோட உங்கள்ட்ட வருவாரு, ஒரு ஷேரை விற்கவோ இல்ல வாங்குறதுக்கோ. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, இந்த மிஸ்டர் மார்க்கெட்ன்றவரு கொஞ்சம் இமோஷனலான ஆளு. அவர் சில நாள் ரொம்ப பரவசமா இருப்பாரு, சில நாள் ரொம்ப சோகமா இருப்பாரு. அவர் பரவசமா இருக்கும்போது அவர் கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட அதிக பிரைஸ்க்கு விற்க பார்ப்பாரு. அதே அவர் சோகமா இருக்கும்போது உங்ககிட்ட கம்மியான பிரைஸ்க்கு அந்த ஸ்டாக் எல்லாம் விற்க பார்ப்பாரு. ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா நீங்க அந்த மிஸ்டர் மார்க்கெட்டோட இமோஷனல் வலையில சிக்கிர கூடாது. அதுக்கு பதிலா அவரோட அந்த மூட் ஸ்விங்ஸை நீங்க பயன்படுத்திக்கணும். உதாரணத்துக்கு 2020ல பேண்டமிக் வந்தப்போ இந்த மிஸ்டர் மார்க்கெட் ரொம்பவே சோகமாயிட்டாரு. அதாவது மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டுமே ரொம்ப டவுன்ல இருந்தது. சோ இந்த மிஸ்டர் மார்க்கெட் ரொம்ப சோகமா இருந்தனால எல்லா ஸ்டாக்ஸையும் ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்ட சில இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் நல்ல கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் கம்மி விலைக்கு வாங்கிட்டாங்க. அடுத்த ஒரே வருஷத்துல, அதாவது 2021ல மார்க்கெட் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆனப்பவே அந்த 2020 பேண்டமிக்ல ஸ்டாக்ஸ் வாங்கின எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்குமே பெரிய அளவுல ப்ராஃபிட்ஸ் கிடைச்சது. சோ ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸா நம்ம பண்ண வேண்டியதுலாம் என்னன்னா, இந்த மிஸ்டர் மார்க்கெட் இருக்காரு இல்லையா, அவரோட இமோஷன்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவரோட மூட் ஸ்விங்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறது. அடுத்ததா ஆத்தர் பேசுற விஷயம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பத்தி. அதாவது வேல்யூ இன்வெஸ்டிங்கோட ஒன் ஆஃப் த பெனிஃபிட் தான் இது. இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னா,
சொல்றாருன்னா, நீங்க ஒரு நல்ல கம்பெனியோட ஷேரை மார்க்கெட் டிப் ஆகும்போது டக்குன்னு வாங்கிடுறீங்க. இப்ப அடுத்த நாளே மார்க்கெட் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மார்க்கெட் டிப்ல இருக்கும்போது வாங்கின பிரைஸ்க்கும் இப்ப மார்க்கெட் இருக்கிற பிரைஸ்க்கும் அந்த இடைப்பட்ட மார்ஜின் இருக்கு இல்லையா, அதை தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு ஆத்தர் சொல்றாரு. அதாவது அந்த மார்ஜின் தான் உங்களை காக்குற ஒரு ஷீல்டு மாதிரி அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஏவோட நார்மல் ஸ்டாக் பிரைஸ் 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்ன்றனால நீங்க நல்ல பொறுமையா இருந்து மார்க்கெட் நல்லா கிராஷ் ஆகும்போது அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை நீங்க 30 ரூபாய்க்கு வாங்கிடுறீங்க. இப்ப அடுத்த சில நாட்கள்லயே மார்க்கெட் நார்மல் ஆகி பிரைஸ் 50 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. இப்ப இங்க இருந்து நீங்க லாங் டேர்ம்க்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணி அதை நல்ல ப்ராஃபிட்ஸ்க்கு விற்கலாம். இப்ப அகைன் மறுபடி மார்க்கெட் டிப் ஆனாலும் அது மறுபடி 30 ரூபா தொடுற வரைக்குமே உங்களுக்கு லாஸ் கிடையாது. இந்த இடைப்பட்ட இந்த 20 ரூபாய் தான் உங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அடுத்ததா ஆத்தர் பேசுற விஷயம் டைவர்சிஃபைங் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, உங்களுடைய மொத்த பணத்தையும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போட்டுறாதீங்க, அதை பிரிச்சு பிரிச்சு போடுங்கன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம், பாண்ட்ஸ்ல கொஞ்சம், ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம், கோல்டுல கொஞ்சம்னு பிரிச்சு பிரிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கான ரிஸ்க் கம்மியாகும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். உதாரணத்துக்கு 2020க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க 100% உங்களுடைய போர்ட்ஃபோலியோவா ஸ்டாக்ஸ் மட்டும் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பேண்டமிக் மார்க்கெட் கிராஷ்ல பெரிய அடி வாங்கியிருப்பீங்க. ஆனா ஒருவேளை உங்க போர்ட்ஃபோலியோவை நீங்க டைவர்சிஃபைடா, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம், பாண்ட்ஸ்ல கொஞ்சம், ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம், கோல்டுல கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் அப்படின்னு டைவர்சிஃபைடா இருந்திருந்ததுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளாவே இருந்திருக்கும். சோ ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்ததா ஆத்தர் இன்வெஸ்டர்ஸ்லயே 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்கதா சொல்றாரு. ஒருத்தங்க டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ், இன்னொருத்தங்க என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ். இந்த டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க யார் அப்படின்னா அவங்க சேஃப்டில தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க போட்ட கேபிட்டல் அமௌண்ட்டை எப்படியும் லூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் சேஃப்டி மெஷர்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறதுக்காக ரெடியா இருப்பாங்க. இப்ப நீங்க டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா இல்ல என்டர்பிரைசிங் இன்வெஸ்டரா அப்படின்றத நீங்க முதல்ல தேர்ந்தெடுக்கணும். நீங்க டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு HDFC பேங்க்ஸ், இன்ஃபோசிஸ் இல்ல ஏஷியன் பெயிண்ட்ஸ் இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் நல்ல எஸ்டாப்லிஷ்டான ஒரு கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் அண்ட் இதோட ரிட்டர்ன்ஸ் கடைசி 5 ல இருந்து 10 வருஷத்துல நல்லாவே ஸ்டேபிளா இருந்திருக்கு. இதே நீங்க ஒரு என்டர்பிரைசிங் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடலாம். உதாரணத்துக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், நிறைய செக்டார்ஸ் இப்பெல்லாம் நல்லா எமர்ஜ் ஆகிட்டே வருது. உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் சொல்லலாம், இல்ல ரினியூவபிள் எனர்ஜிஸை யூஸ் பண்ற ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு ஹை ரிஸ்கான ஸ்டாக்ஸா இருந்தாலும் அந்த அளவுக்கு அது ஹையர் ரிட்டர்ன்ஸையும் கொடுக்கும். இந்த 2 டைப்பும் இல்லாம மூணாவதா ஒரு டைப்பும் இருக்கு, அதுதான் ஹைபிரிட் இன்வெஸ்டர்ஸ். ஹைபிரிட் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோல 70%க்கு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிச்சம் 30%க்கு என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாங்க அந்த 30%க்கு. சோ நீங்க எந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றத நீங்க தான் தேர்வு பண்ணணும். சோ இதுதான் இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் புக்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக்அவேஸ். இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்மளும் நம்ம லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்ளை பண்ணோம்னா நம்மனாலையும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா மாற முடியும். சோ இந்த புக்கோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன். உங்கள யாராவது இந்த புக்கை முழுசா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது மூலமா நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வேற எந்த புக்கோட சம்மரி உங்களுக்கு வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்கள யாராவது இன்னும் ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.